வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஓம் தொலைக்காட்சியின் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது வைகாசி மாதம் வியாழக்கிழமை 28/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 தொடக்கம் 11:30 வரை, பின் மாலை 12:30 தொடக்கம் 1:30 வரை. அடுத்து ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 1:30 தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து யமகண்டமாக இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:52 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 10:03 வரை துவாதசி திதியும் பின்பு திரியோதசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 10:11 வரை சித்திரை நட்சத்திரமும் பின்பு சுவாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்களாக இன்று காலை 10:11 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொடு நோய் தொடரினு முன்ன கடல் தழுவேன் கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் 28/5/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசார சீலராக ஆலயங்களிலே சென்று இறை வழிபாடுகளை செய்து சிவன் ஆலயங்களிலே ஜமனுடைய திசை என்று சொல்லப்படுகின்ற தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சணாமூர்த்தி. அந்த தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வது, கொண்டல் கடலை நிவேதனம் வைப்பது, இவையெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பை தரும். அதேபோல் நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றப்படுகின்ற செல்வங்களை கொட்டி கொடுக்கின்ற குபேரனுடைய திசை
வடதிசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான், குரு பகவான். அந்த வியாழ பகவானுக்கும் மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்தும் கொண்டல் கடலை நிவேதனம் வைத்தும் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கும். இன்று பல்வேறு சிவன் ஆலயங்களிலே, உலகளாவியிலே இருக்கின்ற சிவன் ஆலயங்களிலே எல்லாம் சாயங்கால வேளையிலே இந்த பிரதோஷ காலத்திலே அங்கே நந்தியம்பெருமாளத்திலே இருந்து அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று தீப ஆராதனை நடைபெறும். அங்கே உற்சவ மூலமூர்த்தி இவையெல்லாம் அங்கே பூஜிக்கப்படுகின்ற பொழுதிலும் அந்த நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவது இது ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடியது. இந்த பிரதோஷ காலத்திலே நாம் வழிபாடுகள் செய்து சோமசூத்திர பிரதட்சண வழிபாடுகளையும் செய்து அங்கே பிரசாதமாக காப்பரிசி வழங்கிக் கொள்வார்கள். அவற்றையும் பெறுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் சகல தோஷங்களும் நீங்கக்கூடிய காலம் இந்த பிரதோஷ காலம். எனவே இந்த சிவனாலயங்களிலே பிரதோஷ காலத்திலே நாம் சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மத்திய மாகாணம் கண்டி பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த மகோத்சவத்திலே பஞ்சரத பவனி தேர் திருவிழா 5 ரதங்களிலே விநாயகப் பெருமான், பார்வதி பரமேஸ்வரர், ஸ்ரீ முத்துமாரியம்பாள், வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான், தாரிகா சண்டேஸ்வரி ஆகிய 5 மூர்த்திகள் அந்த 5 ரதங்களிலே ஆரோகணித்து நகர்வலம் வருகின்றதாகிய பஞ்சரத பவனி வெகு விமர்சையாக அடியார்கள் புடைசூட சிறப்பாக நடைபெற திருவிழல் கூட்டியிருக்கின்றது. மறுநாள் சனிக்கிழமை, நாளை மறுநாள் காலையிலே தீர்த்த உற்சவம். அன்று வைகாசி மாதத்து பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தோடு கூடியது. காலையிலே தீர்த்த உற்சவம் நடைபெற்று இரவு துவஜ அவரோகணம் என்கின்ற கொடியிறக்கு உற்சவம். அந்த கொடியிறக்கு உற்சவத்தை தொடர்ந்து சந்தி விசர்ஜனம், அதேபோல் சண்டேஸ்வரி உற்சவம், ஆச்சாரிய உற்சவம் என்பனவெல்லாம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. அவ்வாறான நிகழ்வுகளும் கலந்து கொள்வதோடு இன்று இந்த பிரதோஷ விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்கள் பிரதோஷ காலத்திலே ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து இறையருளையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதிக்குள் செல்லலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 28/5/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்தங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் விவரங்கள் இருக்கும், உடல்நிலை சார்ந்த உபாதைகள் இருக்கும், நிதானம் தேவை. இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகளும் சிறப்புகளும் அமையும். மிதுன ராசி மிருகசிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள்
அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி புனபூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலைகள் இருக்கும், மனச்சஞ்சலம் அதிகமாக இருக்கும், காரிய தடைகள் இருக்கும், எடுக்கின்ற காரியங்களில் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல சிறப்புகள் அமையும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே சிறப்புகள் அமையும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான வெற்றிகளை தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே சிறப்புகளும் நன்மைகளும் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மந்த நிலை இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் நிபுணர்கள் இருக்கும், நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், பணவரவு உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, உறவினர் மூலம் நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளே சிறப்புகள் அமையும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகள் சிறப்புகளை தரும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே வெற்றிகள் அமையும். மீனராசி பூரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தெய்வ அனுகூலம் உண்டு, உறவினர் மூலமாக சிறப்புகள் ஏற்படும், பணவரவு திருப்திகரமாக அமையும். இன்றைய சிந்தனை: நாங்கள் எல்லோருமே இன்னொருடைய செயல்பாடுகள், எங்களை சார்ந்தவர்களுடைய வாழ்வியல்கள், எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற பெரியவர்களுடைய வாழ்வியல்கள், எங்களுக்கு பின் நிற்கின்ற இளையோர்களுடைய வாழ்வியல்கள், எமக்கு சமம் இல்லாமல் இருக்கின்றவருடைய வாழ்வியல்கள் என்று பலதரப்பட்ட வாழ்க்கையல்களை காணுகின்றோம். உயர்வு, தாழ்வு, மேன்மை, நன்மை, அறம், இப்படி எங்களுடைய அன்றாட வாழ்வியலுக்குள்ளே நாங்கள் காணுகின்ற விடயங்கள் பல. எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வந்து, எங்களுடைய மனதிலே கொண்டு வந்து நாங்கள் அதை செம்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற உணர்வை நாங்கள் முதலே பெற வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைகின்ற வாழ்க்கை. நாங்கள் ஓஹோ நன்றாக உயர்ந்திருக்கின்றோம் என்று நினைப்பவர்களும், நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நினைப்பவர்களும், எங்களுக்கு மட்டுமே இந்த போராட்டம் என்று நினைப்பவர்களும் ஒன்றை மட்டும் உணர வேண்டும்: எங்கள் கண்முன்னே இத்தனை வாழ்வியலையும் இறைவன் காட்டுகின்றான். யாரும் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியாது. நாங்கள் நினைக்கின்றோம் ஒருவர் நல்ல உச்சத்திலே நல்ல வசதியோடு பணவரவோடு செழிப்போடு வாழ்ந்துவிட்டால் அவருக்கு எந்த குறையும் இருக்காது, அவருடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை, வாழ்ந்தால் அப்படி வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் பலர் உண்டு. ஆனால் அவருக்குள்ள பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தெரியாது. என்றால் இறைவன் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகளை கொடுப்பான், ஒவ்வொரு விதத்திலே கொடுப்பான். அதை அவர்கள் வெளியிலே சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருக்கக்கூடும், வெளியிலே சொல்லக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடும். ஆனால் பிரச்சனைகள் இல்லாமல் யாரும் வாழ்வதில்லை. எல்லோருக்குமே பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனைகளை உள்வாங்கி செயல்பட வேண்டிய நிலை மனிதர்களாகி எங்களுக்குள்ளே தான் இருக்கின்றது. இதை ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் கொள்ள வேண்டும். எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இந்த பிரச்சனைகள் வருகின்றன. இந்த பிரச்சனைகளை நாங்கள் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தி அதை கண்டு ஆய்வு செய்து அதற்கேற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தயார் பண்ணி கொள்ள வேண்டும். உலகத்திலே இது ஒரு அற்புதமான வழிகாட்டல். இந்த வழிகாட்டலை நாங்கள் பின்பற்ற வேண்டும். எங்கள் கண்முன்னே நாங்கள் பார்க்கின்ற அத்தனை வாழ்வியல்களும் எங்களுக்கு முன்னுதாரணம். எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டால் அதற்கான தண்டனை என்ன என்றெல்லாம் நாங்கள் அன்றாடம் கண்டு கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இவற்றை ஏன் நாங்கள் நடைமுறையிலே கொண்டு வர தயங்குகின்றோம்? அதை நடைமுறையிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருவரும்
இந்த வாழ்க்கை எங்களுக்கு போதும், இறைவன் தந்த இந்த வாழ்க்கை போதும் என்ற மனதை நாங்கள் எங்களுக்குள்ளே உள்வாங்க வேண்டும். போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் என்று சொல்வார்கள். இது போதும் இறைவா, இப்படி வாழ வைத்தாலே போதும் என்று நாங்கள் நினைத்தோமானால் எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் அபரிதமாக எங்களுக்கு வந்து சேரும். நாங்களாக முட்டி மோதி அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படுகின்ற பொழுது பிரச்சனைகளையும் நாங்கள் தேடிக்கொள்கின்றோம். எனவே ஒரு வரையறையை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்துக்கொள்வோம். இது போதும் என்ற செயல்பாட்டுக்குள்ளே நாங்கள் வாழ பழகிக்கொள்வோம். அந்த வாழ்க்கை எங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையும் நன்மையும் சிறப்பும் தரும். நன்றி. இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக தொன்னியார் குற்றமும் தோற்றும் மரபினார் என்னை கொல் ஏதிலார் மாட்டு. இக்குறளினுடைய பொருளாக நெருங்கி பழகியவரின் குற்றத்தையும் புறங்கூறி தோற்றும் இயல்புடையவர் பழகாத அயலாரிடத்து என்ன செய்வாரோ. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். தொன்னியார் குற்றமும் தோற்றும் மரபினார் என்னை கொல் ஏதிலார் மாட்டு. இக்குறளினுடைய பொருளாக நெருங்கி பழகியவரின் குற்றத்தையும் புறங்கூறி தூற்றும் இயல்புடையவர் பழகாத அயலாரிடத்து என்ன செய்வாரோ. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.